பார்த்தோம்னா நம்மகிட்ட விவோவில் V50 மாடல் கிளாஸ் மாற்ற வந்திருக்கு. கிளாஸ் பண்ணி எந்த அளவுக்கு ப்ரோக்ராம் வீடியோவில் தெரியும். இதுக்கு நம்ம சேஃபாக பழைய கிளாஸை கட் பண்ணிட்டு புது கிளாஸ் போட்டு ஃபைனல் பார்க்க முடியுங்க. இந்த மாதிரி ஒர்க்கு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா மொபைல் ஒன்று விசிட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வெளியில் இருந்தால் நம்மள்ட்ட கொரியர் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இதுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நான் வீடியோவில் சொல்கிறேன் எப்படி கிளாஸ் கட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் கடை வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு லைவ் டெமோவாக இருக்கும். அடுத்து நம்மள்ட்ட கிளாஸ் இருக்குது. கிளாஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் புதுசாக. இப்போ நம்ம கிளாஸ் கட் பண்ணி லைவ்லேயே இந்த வீடியோ காமிக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ போட்டு நிறையா இது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த லைவ் வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு புரியும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் கிடையாது, புதுசாக கற்றுக்கிறவங்களும் கிடையாது. ஏற்கனவே ஒர்க் பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ஷூட் ஆகும். அது மாதிரி யோசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணுவோம். இந்த இடத்துல தான் நமக்கு ப்ரெஷர் கரெக்டாக விழுந்திருக்கு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறி விழுந்துருச்சு. அதனால் இங்கிட்ட ரிமூவ் பண்ண மாட்டேன். இங்கே மட்டும் தான் இப்போ ரிமூவ் பண்ண போகிறேன். நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் அவுட் லிக்விட் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே லைட்டாக யூஸ் பண்ணி வைப்போம். இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டேமேஜ் பண்ணால் அது லிக்விடை பொறுத்தளவுக்கு ஓகேவா. இந்த மண்ணை கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லியும் வேலை ஓடிட்டுருக்கோம், 2 வேலை 3 வேலைன்ட்டு. அதனால் கொஞ்சம் குப்பையாக தான் க்ளீன் பண்ண பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு தடவை அந்த மாதிரி நான் க்ளீனே பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கேஸ்கெட் அப்படியே தான் இருக்குது, சைடில் ஒரு கேஸ்கெட்டு. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இது கொஞ்சம் சிலிக்கான் மாதிரி இருக்கும். இதில் மாட்டினா தான் உங்களுக்கு டிஸ்பிளே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா போலரைசர் போயிடும், அப்புறம் டிஸ்பிளேயும் போயிடும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா 2 பீஸரை எடுத்துட்டேன். ஓகே தெரியும். பார்த்தீங்கன்னா இந்தளவு தான் லைட்டாக கட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளேடு இன்ஜெக்ட் பண்ணுற மெத்தடும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உங்களுக்கு வெளியே தெரியும் லைட்டாக. வீடியோவில் தெரியுதான்னு தெரில, எனக்கு லைட்டாக தெரியும் அந்த மெல்லிஸாக. அதில் அடிப்படைச்சு அப்படின்னா டிஸ்பிளே கண்டிப்பாக ப்ரோக்கன் ஆயிரும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 0.15 வயர் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்குள்ளே ஸ்மால் சைஸ் இதை யூஸ் பண்ண போகிறேன். அதை நான் ஒரு சைடு இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். இந்த பிளேடு வச்சு இந்த சைடு நான் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். ரொம்ப ஸ்லோவாக ரிமூவ் பண்ணணும் ஓகேவா. நீங்கள் ஸ்பீடு அதில் எடிட் பண்ணவே கூடாது. முடிஞ்சளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக. அதே மாதிரி ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்கணும். ஃப்ரீ இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி விடணும். அந்த முதல்ல காமிச்ச மாதிரி சைடில் ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணணும். நிறையா வேலை சைடில் கட் பண்ணி போட்டிருப்பேன் லைவில். அந்த மாதிரி கட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் இழுக்கணும். நீங்கள் சைடில் கட் பண்ணுறப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இந்த கார்னரில் கட் பண்ணுறப்போ போலரைசர் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் நீங்கள் முடிஞ்சளவுக்கு கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேமேஜ் இல்லாமல் வரும். அதே மாதிரி உடஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் கட் பண்ணுறப்பே தெரிஞ்சிடும். நீங்கள் கட் பண்ண தேவையில்லை, அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. ஏன்னா உடஞ்சி போனால் நம்ம எதுக்கு கட் பண்ணணும் போட்டு. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ரிமூவ் பண்ணணும் ஓகேவா. இது போலரைசர் போகிற மாதிரி டவுட் இருக்குது, அதனால் நிப்பாட்டிட்டேன் ஓகேவா. நீங்கள் முடிஞ்சாலும் ஸ்லோவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஏன்னா பாதிலே நம்ம நிப்பாட்டுறதுக்காண்டி சான்சஸ் நிறையா இருக்குது. முழுசாக போச்சுன்னா மொத்தமாக போயிடும். இப்போ நீங்கள் கேட்பீங்க ஏன் திரும்ப பண்ணுறேன்னு. நான் பார்த்தீங்கன்னா சைடில் தான் க்ளூ கட் பண்ணுறேன் தவிர கீழே கொண்டு வரல ஓகேவா. இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்குது. நீங்கள் இப்படி கட் பண்ணி இப்படி சென்டராக கீழே கொண்டு வரலாம். அது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து செய்ய முடியாது. ஏன்னா 4 பக்கம் எட்ஜ். அது போக பார்த்தீங்கன்னா கீழே பாட்டத்தில் ப்ரோக்கன் இருக்குது. நான் வந்து வீ கட்டிங் யூஸ் பண்ண போகிறேன். வீ கட்டிங்னா இப்போ சைடில் ஃபுல்லாக வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு திரும்ப ஆப்போசிட் அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். சில சமயம் ரெண்டுமே நான் கலந்து யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வீடியோ பாருங்கள், நான் உங்களுக்கு 2 மெத்தடுமே புரியும்.
திரும்ப பார்த்திங்கன்னா லிக்விட் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா பொறுமையாக பண்ணுங்க, அவசரம் இல்லை எப்போயுமே. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா பொறுமையாக கட் பண்ணணும். அது எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு வீடியோவிலே பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை வேணால் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெஷரை ரிமூவ் பண்ண போகிறேன். ஒரு ப்ரெஷரை கட் பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்ப முதல் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறேன். கைப்பிடியாக வந்துருச்சு. திரும்ப லைட்டாக கிராஸ் பண்ணிவிட்டு வரமாட்டேன் இந்த இடத்துல, அதனால் திரும்ப வேறு இன்ஜெக்டே பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப இதெல்லாம் கேர்ஃபுல்லாக விடணும், இல்லைன்னா டிஸ்பிளே போயிடும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா சைடில் விட்டுட்டேன். ஓகே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா பொலாசை போயிடுச்சு விட்டால், எனக்கு லைட்டாக பொலாசைக்குள்ள போயிடுச்சு, ரொம்ப லைட்டாக. நான் திரும்ப முதல்ல இது பண்ணணும். கட் ஆகுது. திரும்ப வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். முடிஞ்சளவுக்கு ஸ்லோவாக கட் பண்ணுங்கள், ஏன்னா முதல்ல லைட்டான பொலாசர் போயிடுச்சு. நான் புது மாடல் தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாடல் பண்ணுறேன், கிளாஸ் மாற்ற. நான் முதல் தடவை பண்ணுற பார்த்திங்கன்னா எந்த ஒரு நுணுக்கமுமே தெரியாது எந்த மாடலுக்குமே. அது 2வது தடவை 3வது தடவை பண்ணுற பார்த்திங்கன்னா அதுக்கு நமக்கு ஈஸியாக அந்த மெத்தட் கிடச்சிரும். அதுக்கடுத்து நம்ம எப்பயும் போல பண்ண ஆரம்பிச்சிடலாம். முடிஞ்சளவுக்கு ஸ்லோவாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. போலாரிசர் கட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துடணும் தனியாக. சொல்லுங்கள் தலைவா. ம் 23 அல்ட்ரா வச்சுருக்கீங்களா? என்ன சொல்கிறீங்க? ட்ராக்கா? சரி நான் எடுத்துக்கிறேன். என்னது வந்திருக்கேன் தலைவா, வந்திருக்கேன். சரி இந்த ஒரு ஓசியை விட்டுட்டீங்க, முடிச்சுட்டு வரேன். ஓகே, எவ்வளோ தலைவா ரேட்டு? செக் பண்ணணுன்றீங்களா ஃபஸ்ட்டு? சரி ஓகே ம். ஹலோ, S20 அல்ட்ரா இல்லை ஜி, இல்லாத பொருள் நான் எப்படி ரேட்டாக சொல்ல? பொருள் இல்லை கையில். ம் பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கை வச்சுருக்கேன், இந்த இடத்துல எனக்கு பொலாசர் கட்டாச்சு. இப்போ நான் இருந்தால் மெதுவாக ஸ்லோவாக பண்ணுறேன். கட்டாதுன்னா நீ நிப்பாட்டிடணும், ஓகேவா? இங்கே நான் இன்னும் ஃப்ரீ பண்ணலை, அதனால் கொஞ்சம் லாக் ஆகும். இங்கிட்டு நான் ஃப்ரீ பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ மெதுவாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வயர் எந்தளவுக்கு ஸ்மூத்தாக போகுதுன்னு. ஏன்னா சின்ன வயர் தான் யூஸ் பண்ணுறேன், பெரிய வயர் கிடையாது. நம்மள்ட்ட வயரும் அவைலபிள் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சு இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த சைடு கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு
இது பெரிய பிளேடெலாம் இல்லை, உள்ளே பார்த்தீங்கன்னா சேவிங் பிளேடு தான் இருக்குது. நார்மலாக நீங்கள் கையிலே இதை வச்சு வேலை பார்க்கலாம். நான் கொஞ்சம் கிரிப்புக்காண்டி இந்த ஹோல்டர் போட்டிருக்கேன், அவ்வளோதான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். ஏன்னா அது குத்திருச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்பிளேயில் வந்து கோடு விழுந்துடும், சென்டராக கோடு விழுந்துடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்ப. இங்கே தான் ஃப்ரீயாக இருக்குது, அங்கே கொஞ்சம் இதாக இருக்குது, டைட்டாக தான் இருக்குது. ஓகே, எனக்குலாம் ஃப்ரீ பண்ணிட்டேன். திரும்பவும் அதே மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா துடைச்சிட்டு திரும்ப வேறு எடுத்து இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். தெரியுதான் தெரியல, பார்த்திங்கன்னா முதல்ல டைட்டாக இருக்கும், இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக போகும், அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே 100ஆன்னு கேட்பீங்க. 100% பண்ண முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா நானே பண்ணாலும் 10 பண்ணால் 2 உடையத்தான் செய்யும், எவ்வளோ பொறுமையாக பண்ணாலும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் கட் பண்ணிட்டேன்னு தெரியும். இப்போ ப்ரோக்கன் பார்ட் மட்டும்தான் கட் பண்ணணும். இதை கொஞ்சம் நம்ம பொறுமையாக பண்ணுவோம், ஓகேவா? இப்போ இங்கே சைடில் ஃபுல்லாக எடுத்தாச்சு. நான் இன்றைக்கி தான் நான் பண்ணுறேன் கிளாஸு. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பொறுமையாக பண்ணணும், ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் வேகம் கொடுத்தாலும் கண்டிப்பாக டிஸ்பிளே போயிடும். இல்லை அப்படின்னா போலாசர் கட்டினா கூட லைட்டாக கட்டினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா லைட்டாக தான் இருக்கும், ரொம்ப லைட்டாக. ஏன்னா அதோட நம்ம நிப்பாட்டிடும் மெதுவாக கட் பண்ணுறப்ப. வேகமாக கட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா போலாசருக்குள்ள கண்டிப்பாக ஃபுல்லாக போயிடும். அது நம்ம டிஸ்பிளே மாற்றுற மாதிரி வந்துடும் கடைசியில். எனக்கு தெரியுதான்னு தெரில, நான் ரொம்ப என்னால் முடிஞ்சாலும் நான் ஸ்லோவாக தான் பண்ணுறேன். இப்போ இங்கே தட்டுது போலரைசரு, நம்ம இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு சரி லாஸ்ட் தட்டுது போலரைசர், அந்த லாஸ்ட் மட்டுமே பிடிச்சி வேறு இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு தட்டுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ வி ஷேப்பில் வந்து இங்கிட்ட பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் கட் பண்ணுறேன். ஏன்னா இங்கேக்குள்ள ப்ரோக்கன் இருக்குது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒயர் இன்ஜெக்ட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நீங்கள் திரும்ப தப்பாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே போயிடும் ஒயரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா நம்ம டிஸ்பிளே நமக்கு தேவை டிஸ்பிளே மட்டும்தான். ஃப்ரேம் கூட நமக்கு தேவைப்படாது அப்பப்போ, ஏன்னா ஃப்ரேம் போச்சுன்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். டிஸ்பிளே மட்டும்தான் காஸ்ட்லி. ஆனால் சில மாலுக்கு ஃப்ரேமே கொஞ்சம் கூட இருக்கும், ஆனால் டிஸ்பிளே காசோட ஃப்ரேம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். அதை பொறுத்தளவுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம டிஸ்பிளே காப்பாற்றிட்டா போதும். பார்த்தீங்கன்னா சைடில் கட் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. எனக்கு டேமேஜ் பார்த்திங்கன்னா பழசு இந்த இடத்துல லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஏன்னா இங்கே கூட எனக்கு தெரில, வெளியே இந்த இடத்துல லைட்டாக ரொம்ப லைட்டாக தெரியுது. அவங்களுக்கு கிளாஸை கழட்டிட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா டிஸ்பிளேயில் அடிப்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வெளியே எடுக்க போகிறேன். நீங்கள் கேட்பீங்க ஒயர் ஓயாமல் கட் ஆகுதுன்னு. இது பார்த்திங்கன்னா இருக்கிற சின்ன சைஸ் ஒயரு, அதனால் கொஞ்சம் கட் ஆக தான் செய்யும், ஓகேவா? நீங்கள் பெரிய சைஸ் யூஸ் பண்ணலாம் 2mm, அது கட் ஆகாது. இது 1.5, அதனால் கொஞ்சம் கட் ஆக தான் செய்யும். கொஞ்சம் நீங்கள் மெதுவாக பண்ணணும், ஓகேவா? வெளியே எடுக்கிறேன்.
வெளியே எடுத்துட்டேன். இப்போ கிளாஸை வெளியே எடுக்க போகிறேன். ஓகே, இதுதான் கிளாஸ். பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் 4 பக்கம் இதில் எட்ஜ் இருக்குது மாதிரி ஃபீல் ஆகும். நார்மல் டைப்னால் 2 பக்கம் தான் வரும், ஈஸியாக கட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் 4 பக்கம் இருக்குது, அதனால் கொஞ்சம் வேலை அதிகம். ஓகேவா, இப்போ கிளாஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு ப்ரோக்கனை. இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு க்ளூ எந்த இடத்துல இருக்குன்னு. க்ளூ எவ்வளோமே இதுவுமே இல்லை ப்ரோக்கனா. இப்போ நான் மொத்தம் 2 மோட்ரு வச்சுருக்கேன், நான் வீடியோவில் காமிக்கிறேன். மொத்தம் நான் 2 டைப் மோட்ரு வச்சுருக்கேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா வேறு யூஸ் தான், ஒரே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடாக இருக்கும், இது ஒயர்லெஸில் இருக்கும். இது கொஞ்சம் ஒயர் டைப்பில் இருக்கும். ரெண்டும் ஒரே பர்பஸ் மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா க்ளூ மட்டும் மேலாப்பில் இருக்குது. நிறையா பேர் கேட்பேன் க்ளூ எப்படி இது பார்த்திங்கன்னா இருக்குல்ல ஒன்றில் வச்சுக்கோங்க. எப்போயும் மோட்ரு எந்த மோட்டரில் இருந்தாலும் 1ல் வச்சுங்க, ரொம்ப ஸ்லோ ஸ்பீடு. ஓகேவா, அதில் வச்சு தான் க்ளீன் பண்ணணும். நான் சொன்னது நம்ம போலீஸ் கட்டாக இருக்குன்னு இதாக இருக்கு பாருங்கள், தெரியுதா? அந்த கம்பி காமிக்கும் உங்களுக்கு கரெக்டாக. இந்த இடம் தான் போலீஸ் எனக்கு லைட்டாக கட்டாயிருக்கு. இங்கே கூட கட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக்கில் தான் கட்டாயிருக்கு ஓரத்தில், அதனால் இது வந்து தெரியாது. இது பார்த்திங்கன்னா லைட்டாக உரமும் தெரியும் கண்டிப்பாக டிஸ்பிளேயில், மற்றபடி எங்கேயுமே எந்த டேமேஜுமே கிடையாது. நம்ம எப்போயும் நம்ம க்ளூ மோடு தான் யூஸ் பண்ணுறேன். பார்த்துங்க, க்ளூ லைட்டாக யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்து லிக்விட் பார்த்திங்கன்னா 100% டிஸ்பிளே டேமேஜ் பண்ணாது. அதுக்கு நீங்கள் எல்லா மாடலுமே யூஸ் பண்ண முடியாது. அந்த லிக்விட் எல்லா மாடலுமே யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில மாடல் யூஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு மாடல் இருக்குது, அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா போலாய்ஸ் இது லேயர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் அடிபடிச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்போ அந்த போலாய்ஸில் பார்த்திங்கன்னா டாட்டாக விழுந்துடும். இதெல்லாம் யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் யூடியூப்பில் கூட தேடி பாருங்கள், உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து எப்போ உங்களை ஃபைட் ஆட்டி எடுத்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இந்த கிளாஸ் இப்போ ஸ்டாக் இல்லை, ஓகேவா, அதனால் நான் இப்போதைக்கு உங்களுக்கு கட் பண்ணி ஃப்ரேம் அவுட் பண்ணிட்டு செக் பண்ணி மட்டும் காமிக்கிறேன். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா எதுவும் கண்ணாடி பீஸ் இருக்கான்னு பார்த்துங்க க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி. அது இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு இல்லை, அதனால் டேரெக்டாக க்ளீன் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃப்ரேமில் வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வேலை ஈஸியாகிடும். பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணிட்டேன், எனக்கு ஓகேவாக இருக்குது க்ளீனிங்கு. இப்போ வந்து நான் ஃப்ரேம் அவுட் பண்ணுறேன். ஃப்ரேம் அவுட் பண்ணிங்கன்னா நார்மல் வேஸ்ட் ஹோல்ஸ் ஷீட் எடுத்துக்கிறேன். சொல்லுங்கள் தலைவா. 70 வேணுமா? உங்கள்ட்ட இருக்கா? அது போகாது தலை, நமக்கு போகாது. யாராவது வந்தால் சொல்கிறேன். செட்டாக அதில் காம்போ மட்டும் 5 ரூபா. பார்த்தீங்கன்னா சைடில் இங்கே லிக்விட் ஊற்றிருக்கேன், இங்கே ஸ்டிப் இருக்குது. நான் இங்கே பார்த்தீங்கன்னா விட்டு நார்மலாக இன்ஜெக்ட் பண்ணுறேன், தெரியுது உங்களுக்கு? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இடிச்சிருச்சு அப்படின்னா டிஸ்பிளே கண்டிப்பாக லைன் வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டெப்புக்கு முன்னாடி வச்சுட்டு எடுத்துகிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே ஸ்லோவாக இங்கே மேலே இழுத்துகிட்டே போக வேண்டியது தான். எல்லா மாலுக்குமே சேம் தான். நீங்கள் ட்ரைனிங் வந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே சொல்லி தந்துடுவேன், ஓகேவா? நீங்கள் ஒரு மால் பண்ணால் போதும். முதல் தடவை மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இந்த மால் நான் இப்போ தான் நானே இதை கிளாஸ் மாற்றுறேன், ஓகேவா? பார்த்திங்கன்னா லிக்விட் எவ்வளோ யூஸ் பண்ணால் உங்களுக்கே தெரியும். நம்ம லிக்விட் டேமேஜ் பண்ணாது டிஸ்பிளேவை, அதனால் நான் ஊற்றுவேன் தாராளமாக. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைவ் வீடியோ போட்டிருக்கோம், அதில் போய் பாருங்கள். உங்களுக்கு கிளாஸ் ரிலேட்டடாக அதில் நிறையா வீடியோஸ் யூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக வேலை முடிச்சு இப்போ சைடில் விட்டு மேலே எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அதே சேம் லிக்விட் தான். நிறையா பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, என்னென்னா நிறையா லிக்விட் யூஸ் பண்ண ப்ரோ எனக்கு டிஸ்பிளே பிளாங்க் ஆகிருச்சு, லைன் வந்துருச்சு, டச்சு சரியாக யூஸ் ஆக மாட்டேது, அந்த மாதிரி நிறையா பேர் கேட்பீங்க. அதெல்லாம் இதில் எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேமேஜ் பண்ண இடம் தெரியுது உங்களுக்கு, இந்த இடம் நான் டேமேஜ் பண்ண இடம்.
நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த டேமேஜோடு நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்பிளே காப்பாற்றிடலாம். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக இழுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்பிளே போலரைசர் கட் ஆகிரும். போலரைசர் மாற்றலாம், ஆனால் எனக்கே அந்தளவுக்கு தெரியாது போலரைசர் மாற்ற ஓப்பனாக சொல்ல போனால். ஓகே, கட் பண்ணிட்டேன். எனக்குள்ள தட்டுது, அதனால் சிசரை உள்ள விட்டு கட் பண்ணிட்டேன். இங்கேயும் ஒட்டியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா சைடில் மட்டும் கொஞ்சம் சென்டர்லேயும் பேஸ்ட் இருக்க மாதிரி இருக்குது. இந்த பேஸ்ட்டை கட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. சேம் தான், அதே மாதிரி உள்ள விட்றோம். லிக்விட் இன்ஜெக்ட் பண்ணுறோம். இது போல் அதனால் நம்ம பார்த்திங்கன்னா டூலை யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தெரியுதா இந்த அளவுக்கு போனீங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை கட் பண்ண யூஸ் ஆகும். க்ளூவை புதுசாக பண்ணோன்னா இதில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா இதில் எம்எம் இருக்கும் இந்த டூலில், இது யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எம்எம்னா பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகி வந்துருச்சு. தெரியுதான்னு தெரில எனக்கு சரியாக. இந்த இடத்துல பேஸ்ட் போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே. இதனால தான் டைட்டாக இருந்திருக்கும். இதை தான் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இந்த வரேன். இப்போ மட்டும் செக் பண்ணிக்காங்க. அதே நம்ம கிளாஸ் கட் பண்ணியாச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் லைட்டாக டேமேஜ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஏன்னா முதல் தடவை பண்ணுறேன் இந்த மாடலில், அதனால் இப்போ செக் பண்ணி பார்த்துருவோமா. ஆன் பண்ண போகிறேன். நிறையா பேர் கேட்பீங்க ஒரு சில வீடியோவில் அந்த கேமரா ப்ரொடக்டர் போடுறீங்க, ஒரு சில வீடியோவில் ப்ரொடக்டர் இல்லைன்னு. இது பார்த்திங்கன்னா நான் டக்குன்னு வேலையை முடிச்சு கொடுத்துருவேன், அதனால் இது போட மாட்டேன். பார்த்திங்கன்னா ஃப்ரேமும் காப்பாற்றியாச்சு. ஃப்ரேமில் எந்த ஒரு டென்ட்டுமே இல்லை. ஏன்னா நம்ம பிளேடு போட்டதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கிராச்சஸ் ஆகிரும் ஃப்ரேமில். ஏன்னா சைடில் இறங்கி சில சமயம், அதனால் அந்த மாதிரி ஆகிரும். அதுக்கான தான் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறது. பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. ஓகேவா, டிஸ்பிளே எந்த டேமேஜுமே இல்லை. அந்த போலரைசர் அடிப்பட்ட இடமும் உங்களுக்கு லைட்டாக தான் இருக்குது. ஓகேவா, இது பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணியிருக்காங்க, அதனால் பிரைட்னஸ் வரல. எமர்ஜென்சி கால் பண்ணோன்னா நீங்கள் நல்லா கொஞ்சம் உத்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். நான் டச்சு தான் செக் பண்ணுறேன். டச்சு ஓகேவாக தான் இருக்குது ஃபுல்லாகவே. ஓகேவா, இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மொபைல் ஜோன் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. யூடியூப்பில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு நாளை பண்ணால் யூஸ் பண்ணலாம் அந்த வீடியோவை. ஓகேவா, இப்போ நான் கழட்டி விட்டுறேன். நிறையா பேர் கேட்பீங்க இடம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் பாருங்கள், இடம் ஃபுல்லாக குப்பையாக தான் இருக்கும். ஏன்னா வேலை அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கும். முடிஞ்சளவுக்கு நம்ம வேலையை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டு 4 கழட்டி வச்சுருக்கேன். ஒரு ஃபோல்டு 2 கிடக்கு. கிளாஸ் டப்பா இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற மிஷின். இது பார்த்திங்கன்னா பாபா டூல்ஸ் மிஷின் தான். இது நம்ம இப்போ தான் எடுத்துருக்கோம், கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி. இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா இதுவும் செப்பரேட்டர் தான் நார்மலாக. இதில் பார்த்திங்கன்னா யூவி லைட்டோடு வரும். நம்மள்ட்ட அடுத்து 2 பபுள் ரூம் இருக்குது. ஓகேவா, மேலேயும் கொஞ்சம் ஸ்டாக் இருக்கும் நம்மள்ட்ட. மேலே ஃபுல்லாக பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே இருக்கும். அது போக லிக்விட்ஸ் நிறையா பாட்டில் இருக்கும். எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லிக்விட் தான், ஒரே லிக்விட் கிடையாது. ஓகேவா, அவ்வளோதான் நம்ம செட்டப்பு.